யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு பெருசா கீழே விழுந்த மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் பெருசா கீழே விழுந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடருக்கு இந்த எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ட்ரேடர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதனாலதான் எஸ்டர்டேயோட மார்க்கெட் நல்லாவே கீழே விழுந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட்ல ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்திருந்தாலுமே இதோட பிரைஸ் ஃபர்தரா மேல போக போதா அல்லது கீழே வரப்போதா அப்படிங்கறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். அதோட நிப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல பிப்ரவரி மந்த்துக்கான 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிப்டியை பொறுத்தவரை பட்ஜெட் டேக்கு அடுத்த நாள்ல பர்ஃபெக்டா பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிட்டு இமீடியட்டாவே மேல போக ட்ரை பண்ணாங்க. மேல போன பிரைஸ் 24,940 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து இமீடியட்டாவே கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ணாம அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாவே மேல வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து வந்த பிரைஸ் மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ணிட்டு அடுத்ததா மேல போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 25,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கீழே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அதாவது 24,565 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும் இருக்கும். இதுல வி ஷேப் ரெக்கவரி சின்னதா கொடுத்துருக்கிறதுனால இந்த லெவல, அதாவது இந்த ரீசெண்ட் லோ இருக்கு இல்லையா, அது 24,578 பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. நாளையோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது 24,777 பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல புல்ஸ், அதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,272 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இதை பொறுத்தவரை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு. ஒரு வி ஷேப் ரெக்கவரி இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுனாலே சப்ளை ஜோன் 2க்கும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. இது இடையிலே வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இது டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போக போதா அல்லது நியூவா ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா, ஃபர்தரா கீழே வரலாமா அப்படிங்கறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். பட் மேல வர்றதுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்னா, அப்போ இந்த சப்ளை ஜோன் 2க்கு மேலதான் கிடைக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அதாவது 25,456 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அதுவரை மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது நம்ம கன்க்ளூஷனா எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இந்த டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வந்துட்டு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதாவது 25,010 இந்த ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,200 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது சைட்வேஸுக்கான இடம், ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு இடமா புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் மேல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம். அண்ட் அங்கிருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட மேல போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பிரேக் பண்ணா மட்டும்தான், அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா, பெரிய லெவல்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ சப்ளை ஜோன் 2க்கு மேலதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 25,800 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போகும்ன்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஆப்ஷன் செல்லர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,852 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அண்ட் இதை வந்து நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்க வேண்டாம். இதுவும் டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய இடம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,850 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வந்துரும் அப்படிங்கிறதும், அண்ட் அப் டு வந்து டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது சப்போஸ் நாளைக்கு நடந்துச்சுன்னா இது ஒரே நாள்ல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது 1 அல்லது 2 நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சோ அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல டிமாண்ட் ஜோன் 4 இருக்கக்கூடிய 23,780 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு.
ஸோ ஓவராலா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கலாம் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவா இருக்கு. இன் பிட்வீன் த ரேஞ்ச், அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் பொறுத்தவரை நேத்து க்ளோஸ் ஆனா அதே இடத்துல இருந்து ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து மேல வந்ததை பார்க்க முடிஞ்சது. நியர் சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 81,120 இந்த ரேஞ்ச்ல போய் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கீழே வந்த பிரைஸ் அண்ட் அங்கிருந்து மேல வந்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து மேல வந்த பிரைஸ் அரௌண்ட் 12 o'clock அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிட்டு இமிடியேட்டா மேல போனது 81,630 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் இங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதையும் அண்ட் அது ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றதை எதிர்பார்த்திருந்தோம். ஆல்மோஸ்ட் அதுல 50% போய் ரீச் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியாது. இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா அல்லது இங்க இருந்து கீழே எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் சின்னதா கரெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 81,336 இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேல போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இந்த ஜோன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லருக்கான இடம் அண்ட் இதுக்குள்ளார ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 82,725 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால பெரிய லெவல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஆஸ் பர் த ட்ரேட் எம்பையர் மெத்தட். அண்ட் சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணா மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறதும், இது பொசிஷனலா ஸ்ட்ராங்கா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பாத்தீங்கன்னா 83,000 84,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சோ இது நடக்கிறதுக்கு டைம் இருக்கிறதுனால இது இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. பட் இருந்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பிலோ டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே தான் ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க செல்லருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப் டு 79,777 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையும் ஓவராலா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா அடுத்த லெவல் போகலாம். அப் டு 78,100 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால அவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இமிடியேட்டா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இமிடியேட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1க்கு மேல ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன் பிட்வீன் த ரேஞ்ச், அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.